ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முந்திரி கொத்து ரொம்பவே அழகாக எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 10லேருந்து 15 நாள் ஆனாலும் சீக்கிரத்திலே கெடாது இந்த ஸ்வீட்டு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முந்திரி கொத்துக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கேன், அதாவது பாசி பயிர். இதை ஒரு வடைச்சட்டியில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து கொடுங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்க வேணாம், வெறும் சட்டியில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து கொடுங்க. ஸ்டவ்வை மீடியமாகவே வச்சுக்கோங்க. பயிர் கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கரலாம். ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கிட்டே வறுத்து கொடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பயிர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். பச்சை கலரில் இருந்தது லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. பயிர் கருகிடக்கூடாது. இது கூடவே 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த சூட்டோட வறுக்கும்போது ஏலக்காயும் சேர்ந்து ஈஸியாகவே நல்லா பொடியாயிரும். பாசி பயிரை இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஒரு தட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க. சூடாக அரைச்சிடக்கூடாது. நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நல்லா ஆறிடணும். பாசி பயிர் நல்லாவே ஆறட்டும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் 1/2 முடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு துருவி. நீங்கள் சின்ன தேங்காவாக இருந்தால் ஒரு தேங்காய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நெய்யில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமாக வச்சுட்டே நல்லா வறுத்து கொடுங்க. தேங்காய் கருகிடக்கூடாது. நல்லா அந்த ஈரப்பசம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுபடணும். தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனிஷாக வரணும். இதுக்கப்புறமா வெள்ளை எள்ளு நான் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த வெள்ளை எள்ளையும் சேர்த்துட்டு லேசாக வறுத்து கொடுத்துடலாம். கைவிடாமல் நல்லா வறுத்து கொடுங்க. பாசி பயிரும் சரி, நம்ம தேங்காய் துருவின தேங்காயும் வறுக்கும் போதும் சரி, கருகிடக்கூடாது. கைவிடாமல் நல்லா வறுத்து கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. நிறையா செய்யும் போது இருந்தால் நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து கூட இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நான் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரவையை காட்டிலும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக வரணும். ரொம்பவும் மாவாக போயிடக்கூடாது. ரவையை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸாக இருந்தால் போதும். இந்த அளவுக்கு நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கிலோ 2 கிலோனா நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து இந்த மாதிரி நீங்கள் மாவை அரைச்சி வாங்கிக்கிறலாம். இப்போ பாசி பயிரை நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இது கூடவே தேங்காவும் எள்ளும் சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு கொரன்னு அரைச்சா போதும். இதுக்கப்புறமா மண்டவெல்லம் பால் காய்ச்சிக்கிறலாம். 1/2 கிலோ பாசி பயிருக்கு 1/2 கிலோ அளவுக்கு நான் மண்டவெல்லம் எடுத்திருக்கேன். 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். மண்டவெல்லம் கம்பி பதம் எடுக்க போகிறதில்ல, பிசுபிசுப்பு தன்மையாக இருந்தால் போதும். அதனால் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும் 1/2 கிலோ மண்டவெல்லத்துக்கு. இந்த மண்டவெல்லம் நல்லா கரைஞ்சதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறமா சூடோடு தான் நம்ம இந்த மாவில் சேர்க்கணும். பாசிப்பயிர் மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. தேங்காய் அரைச்சி வச்சுருக்க பாசிப்பயிர் மாவு ஒன்றா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கலந்து கொடுத்துட்டு கண்டிப்பாக மண்டவெல்லப்பாகு சூடோடு தான் நீங்கள் சேர்க்கணும். மாவில் ஒரு ஜல்லடை வச்சு இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் கரண்டியில் கலந்து கொடுங்க. இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் மண்டவெல்லப்பால். ஒரு கரண்டியை வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்தாச்சு. கண்டிப்பாக மண்டவெல்லப்பால் சூடோடு இருந்தால் தான் உருண்டை உங்களுக்கு உடையாமல் அழகாக கிடைக்கும். நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே நீங்கள் மண்டவெல்லப்பாலும் இந்த பாசிப்பயிர் மாவும் ஒன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆற விடக்கூடாது. நல்லா இது மிக்ஸ் ஆகட்டும். மண்டவெல்லப்பால் சேர்க்க சேர்க்க இந்த மாவில் நல்லா உறிஞ்சிரும். ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கரலாம். இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் போதும். இதுக்கப்புறம் நீங்கள் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க. ஆற விட்டுட்டிங்கன்னா மாவு இறுக ஆரம்பிச்சிடும். அதனால் லைட்டு சூடோடு இருக்கும்போதே உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு உருண்டை பிடிச்சிங்கன்னா போதும். அப்பப்போ கையில் ஒட்டுச்சுன்னா நீங்கள் கையை கழுவிக்கோங்க. ஈரம் கையில் இருந்ததுன்னா உருண்டை பிடிக்க அழகாக வரும். அப்படி இல்லைன்னா லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா போதும். எல்லா உருண்டையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. மாவு நல்லா இறுகி உருண்டையும் நல்லா கெட்டி அந்த அளவுக்கு வந்துடும். அப்போ மாவில் நம்ம முக்கி போடும்போது உடையாமல் அழகாக வரும். பாருங்கள், உருண்டையெல்லாம் ரொம்ப நல்லா இறுகி போய் சூப்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் மேல் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப்பு மாவுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க போதும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக.
இதுக்கப்புறம் நல்லா தண்ணி கலந்து தோசை மாவு அளவுக்கு மாவை கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டோன்னா போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மாவு நல்லா தண்ணியாக இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. மேல் மாவு வந்து லைட்டாக அதில் உருண்டையில் பட்டும் படாத அளவுக்கு லைட்டாக தான் இருக்கணும். அதுக்காக தான் நல்லா தண்ணியாக கலந்துக்கிறோம் மாவை. இந்த மாவு மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே இதில் கடலை மாவு சேர்த்துட்டு போண்டாவாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். மாவை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம். மேல் மாவு மீதம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை பஜ்ஜி மாவாவோ போண்டா மாவாவோ நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் இந்த உருண்டை இப்படி போட்டு இந்த அளவுக்கு சைடில் 2 விரல் வச்சு இந்த மாதிரி உருண்டை எடுங்க. எந்த அளவுக்கு லைட்டாக மாவு அதில் பட்டிருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். மாவில் இந்த மாதிரி உருண்டையை போட்டுட்டு நீங்கள் 2 விரலை வச்சு சைடில் தான் இந்த உருண்டை எடுக்கணும். ஒவ்வொரு உருண்டையாக நீங்கள் போடுங்க. அப்படி இல்லைன்னா முந்திரி கொத்து 3 நீங்கள் சேர்த்து கூட போடலாம். 3 உருண்டையாக நீங்கள் சேர்த்து கூட போடுங்க. நான் ஒவ்வொரு உருண்டையாக போட்டிருக்கேன். மாவு எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் சேர்த்துட்டு நீங்கள் ஸ்டவ்வை மீடியமாக வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் பொரிக்க வேண்டாம். மேல் மாவு மட்டும் நல்லா மொறுமொறுன்னு பொரியணும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வைக்க வேண்டாம். லைட்டாக பரட்டி கொடுங்க. முந்திரி கொத்து போட்டதுமே நீங்கள் உடனே கரண்டி போட்டுறாதீங்க. ஒரு 2 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக பரட்டி கொடுங்க. முந்திரி கொத்து செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். எண்ணெயில் போட்டதுமே உங்களுக்கு உடனே ரெடி ஆயிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக ப்ரௌன் கலரில் வந்தால் போதும். இப்போ ரொம்பவே சூப்பராக முந்திரி கொத்தெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மேலே உள்ள மாவு மொறுமொறுனும் உள்ளே உள்ள பாசிப்பயிர் மாவு சாஃப்டாகவும், சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டீலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.